தமிழகத்தினுடைய முதலமைச்சரே கேட்கிறாங்க, சமீபத்துல பாருங்க திருப்பத்தூர்ல கேட்கிறாங்க. இன்னைக்கு கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க. விநாயகர் சிலையை உடைத்தது நாமா? விநாயகர் சிலையை உடைத்தது யார்? விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார்? நாமா? இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியா, இயக்கமா, சித்தாந்தமா? ராமர் பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்த கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமன் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டது நாமா? அவருடைய கட்சியா, அவர் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா? கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய பொழுது கை கட்டி வேடிக்கை பார்த்தது நாமா? முதலமைச்சருடைய கட்சியா, அவர் சார்ந்த சித்தாந்தமா? சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்கின்ற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேல ஏறினாங்களா, முதலமைச்சருடைய பையன் மேல ஏறினாங்க. சனாதன தர்மமும் ஹெச்ஐவியும் ஒன்று நாம சொன்னமா? முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்த அவரு பையன் சொன்னார். எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா? இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையனும்? அன்பு சொந்தங்களே, இது எல்லாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல் பேசக்கூடாது என்று இருந்தாலும் கூட சில இடத்துல உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஆனால் நம்முடைய அன்பு சொந்தங்கள் இந்த சனாதன தர்மம் உலக அளவில் எப்படி இருக்கும் தெரியவில்லை. உலக அளவில் நம்ம 120 கோடி தான் 4வது இடத்துல தான் இருக்கிறோம். 4வது இடத்துல தான். இஸ்லாமிய மதம் என்று அதே வேகத்தில் அவங்க போனாங்கன்னா மிக வேகமாக இந்த உலகத்தை பொறுத்தவரை அதிகமாக இஸ்லாமியர் வாழ்கின்ற உலகமாக அது மாறத்தான் போகுது. அப்ப நீங்க இன்னும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கே பாருங்க, ஈரான்ல நியூக்ளியர் ரியாக்டர் யாரு கொண்டு போறோம்? அமெரிக்காக்காரர் கொண்டு போறோம், இஸ்ரேல் கொண்டு போறோம். அது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய சண்டையாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அது மனிதர்களுக்கும் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய சண்டையாக இல்லை. எதற்காக ஆபரேஷன் சிந்தூர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுகின்றோம்? எதற்காக இல்லை? அவன் நம்ம மக்கள் அடிச்சா நாம போய் அடிச்சோம், அது இல்லை. நம்முடைய மக்களை பெஹல்காம்ல ஏப்ரல் 22ஆம் தேதி மதத்தின் அடிப்படையில் கொண்டார்கள். மதத்தின் அடிப்படை 26 பேருக்கு தனியா பிரிச்சு, என்ன மதம்? இந்து மதமா? இந்த பக்கம் வந்து நெல் 26 பேர் தனி இந்து மதத்தை சார்ந்தவன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பிரச்சனையை ஆரம்பிப்பவர்கள் நாம, அவர்களா, தீவிரவாதிகளா? அதற்கு பதில் பாரதம் தாக்குகின்றது. ஆபரேஷன் சிந்து நடத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம விட்டு பார்க்கணும்.